நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைகளை, வசனத்தை எங்கள் மத்தியிலே அனுப்புவீராக, சுத்திகரிப்பீராக. உமக்கேற்ற ஜீவாதார பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அதை சுகந்த வாசனையை நுகருவீராக. உடன்படிக்கை எங்களோடு கூட செய்வீராக. உடைய வார்த்தைகளை இன்னும் ஒரு விஷயம் எங்கள் மத்தியிலே அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:28 முதல் 31 வசனத்தில் நீங்கள் எப்பொழுதும் கம்யூனியனுக்கு கேட்கிறதான இந்த வார்த்தைகள் இதெல்லாமே, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினால்வெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் அப்படின்னு இருக்கிறது. இந்த கம்யூனியனை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. குறிப்பாக கம்யூனியனை நம்ம எப்படி பார்க்கிறோம், அநேகர் எப்படி பார்க்கிறாருன்னா, அது சபையில் கொடுக்கப்படுகிறதான சடங்காச்சாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. அது 1ஆம் தேதி காலையில் கொடுப்பாங்க, இல்லை முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கொடுப்பாங்க. சில சபைகளில் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்க. சில சபைகளில் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. சில இடங்களில் அதுக்கான சில முறைமைகளை வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த கம்யூனியனை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பலவிதமான முறைமைகள் இருக்கிறது. ஆனால் இந்த திருவிருந்து என்றால் என்ன? இது என்ன? இது ஆக்சுவலாக இது எதுக்காக கொடுக்கப்படுகிறது? அதுவும் குறிப்பாக ஆண்டவர் இதை வசனம் தெளிவாக சொல்லுது, இதை நிதானித்து அறிய வேண்டும். இதை எடுக்கும் பொழுது அது என்னதென்று நிதானித்து அறியாததனால் அப்படின்னு இருக்கு. அப்போ கம்யூனியன் எடுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த கம்யூனியனுக்கு ஒரு பீரியடில் ரொம்ப முக்கியத்துவம் இருந்துச்சு சபையில். நான் சொல்லுவேன், நாங்கள் கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்தது. அதுக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று இருந்தது, சுத்திகரிப்பு கூட்டம்னு ஒன்று இருந்தது. இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த கம்யூனியனுக்குள்ளே வரவே முடியும். ஞாயிற்றுக்கிழமையில கொடுப்பாங்க. இல்லைனா சில சபைகளில் அந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராதவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கம்யூனியன் எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது சபையில் நடக்கிறதான ஒரு 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 விஷயம், அவ்வளோதான், முறைமை. அதை யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எந்த இது காரியமும் கிடையாது. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சபை தன் நிலையை விட்டு என்ன செய்யுது, அப்படியே டைல்யூட் ஆகுது, சத்தியத்தை விட்டு டைல்யூட் ஆகுது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உலகத்தினுடைய காரியங்களோடு கலக்குதல், இன்னொன்று மனுஷனை பிரியப்படுத்துதல். ஸ்ட்ரிக்டாக கம்யூனியன் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சபையில் 10% தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு காலத்தில் 100% எடுப்பாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க சத்தியத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க, நிலைநிற்க வந்துடுவாங்க. ஆனால் இவங்க வரமாட்டாங்க, ஐயோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எல்லோரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இப்போ கம்யூனியன் அப்படியே டைல்யூட் ஆகுது. உண்மையிலேயே இந்த கம்யூனியன் என்பது பரலோகத்தினுடைய மிகப்பெரிய திட்டம். இது புதிய ஏற்பாட்டினுடையதான ஒரு முறைமை அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலிருந்து கம்யூனியன் இருக்குது. ஆனால் அந்த கம்யூனியனை கர்த்தர் கொடுக்குற காலகட்டத்தில் அந்த ஜனங்கள் அதை அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினதுனால அந்த கம்யூனியன் அவங்க கையை விட்டு போய்கிட்டே இருக்குது. போக 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 கடைசியாக இப்போ நம்ம கைக்கு வந்திருக்குது. முதலாவதாக இந்த கம்யூனியன் யாருக்கு கொடுக்கப்பட்டது வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் அவன் அப்பமும் ரசமும் கையில் கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு கொடுக்குறார். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்குறார். இப்போ நம்ம இந்த கம்யூனியன் எடுத்துக்கிட்டோம், அப்பரசம் கொடுக்கறத எடுத்துக்கிட்டோம், அப்புறம் தசமபாகம் கொடுக்கறத எடுத்துக்கிட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். இப்போ சபையில் இதை பற்றி பிரசங்கம் இருக்குது, அதை பற்றி பிரசங்கம் இருக்குது. ஆனால் ஏன் இவர் கொண்டு வந்து கொடுத்தாருங்கிறதுக்கு பிரசங்கம் கிடையாது. ஏன் திடீர்னு, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படி இல்லவே இல்லை. திடீரென்று ஆபிரகாம் கையில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஆழமான காரியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. முதல்ல மனுஷனுடைய வீழ்ச்சி எதில் வந்துச்சுன்னா சாப்பாட்டில். ஆதாம் தான் பழம் சாப்பிட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேண்டாம் என்று விளக்கின கனி அவர் என்ன செய்கிறாரு, இது ஒரு வகையில் அபாத்திரமான போஜனம். அடுத்து நோவா கிட்ட கர்த்தர் சொன்னது என்னன்னா, மாம்சத்தோடு கூட ரத்தத்தை நீ புசிக்க வேண்டாம் அப்படிம்பார். நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறித்திருந்தான் அப்படின்னு இருக்கு. திராட்சை ரசம் என்பது ரத்தத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ரசத்தை வாங்கி கொடுக்கும்போது இது என் பாத்திரத்திலான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மாம்சத்தையும் ரத்தத்தையும் என்ன செய்யாத, மிக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னார். இப்போ நோவா திராட்சை ரசத்தை குடித்தார். இப்போ நீங்கள் இந்த ஆதாமுக்கும் நோவாவுக்கும் உள்ளதான ஒரு கம்பாரிசன் நல்லா கவனிச்சு பாருங்க. வேத வசனத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாம் சாப்பிட வேணான்னு சொல்ற பழத்தை சாப்பிட்றாரு. நோவா விளக்கின திராட்சை ரசத்தை குடிக்கிறார். அப்போது விளக்கின திராட்சை ரசம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, நோவா காலத்துக்கு முன்னாடியே இருந்த பாவத்தில் புசித்தும் குடித்தும்னு இருக்கு.
ஜனங்க என்ன செஞ்சாங்களா? குடித்திருந்தார்கள் அப்படின்னு இருக்குது. நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறித்திருந்தார். அது ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னா, ரத்தத்தை மாம்சத்தோடு புசிக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தாரு. அந்த திராட்சை ரசம் அவருக்கு கொண்டாந்துச்சு. இப்போ இவர் சாப்பிட்ட உடனே, ஆதாம் சாப்பிட்ட உடனே ஒருத்தன் ஆண்டவர் கேட்கிறாரு, நிர்வாணம் வந்துடுச்சு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் கேட்கிறாரா இல்லையா? இப்போ நோவா திராட்சை ரசம் சாப்பிட்ட உடனே ஒருத்தன் ஓடி போய் நோவா நிர்வாணமா இருக்கிறாரு அறிவிச்சிட்டான். அங்க அறிவித்தவன் யார்? இங்க அறிவிச்சாச்சு. அங்க இந்த காரியம் வந்த உடனே சர்ப்பம் சபிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், பூமி சபிக்கப்பட்டது. இங்க கானான் சபிக்கப்பட்டான். ரெண்டு விஷயமும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ முதல்ல ஆதாமை கொண்டு பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னார். அடுத்து நோவாவை கொண்டு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னார். இந்த ரெண்டு பேருமே ஒன்று போஜனம், இன்னொன்று பானம். இந்த ரெண்டுத்துலையுமே விழுந்து போவாங்க. அந்த வீழ்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து ஆண்டவர் யாரை செலக்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை. இப்போ ஆபிரகாம் கிட்ட இந்த மாம்சமும் ரத்தமும் சேர்ந்து கொடுக்கப்படுகிறது, அப்பமும் ரசமும், போஜனமும் பானமும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. இங்கேயும் சொல்றார் ஆபிரகாம் பார்த்து, பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கதா இருக்கிறபடினாலே உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல. அங்கேயும் சந்ததியை பற்றி தான் பேசுவாரு. நோவா கட்டி சந்ததியை பற்றி தான் பேசுவாரு. ஆபிரகாம் கட்டி சந்ததியை பற்றி தான் பேசுறாரு. அங்கே அவன் போஜனத்தில் விழுந்தான், இவன் பானத்தில் விழுந்தான். இப்போ இதை ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ற விஷயத்தை தான் யார் கையில் கொடுக்குறாரு? ஆபிரகாம் கையில் கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ ஆபிரகாம் கிட்ட ஏன் அப்பமும் ரசமும் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கானானுக்குள்ள வந்துட்டார். கானானுக்குள்ள வந்துட்டு இப்போ கானான்ல அவருக்கான ஆசீர்வாதம் தொடங்க போகுது. கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை பண்ணும்போது அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு அவர் கையில் கொடுக்கிறார். கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அப்போ முதல் கம்யூனியன் எங்க வருது? நேரடியா எங்க வருதுன்னா ஆபிரகாம் கையில் வருது. ஆபிரகாம் கையில் கொடுத்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த கம்யூனியன் அதற்கு பிறகு இருந்துச்சா, கண்டினியூ ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஈசாக்கு தானே, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு தானே. ஈசாக்கு கிட்ட கம்யூனியன் போச்சான்னு பார்த்தா கம்யூனியன் போகல. என்ன வந்துருச்சு? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஆதியாகமம் 17, 9, 10 வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஏன் திடீர்னு உடன்படிக்கை மாறிடுச்சு? 14ஆம் அதிகாரத்தில் அப்பமும் ரசமும் கொண்டு வந்து உடன்படிக்கை பண்ணப்படுது. இப்போ உடன்படிக்கை 17ஆம் அதிகாரத்தில் மாறுது. மாறிட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணப்படணும். இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் வருது. அந்த அப்பமும் ரசமுங்கிறது புதிய ஏற்பாட்டு பிரமாணம், மெல்கிசேதேக்கின் போனவை. அங்கிருந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ள போகுது. ஏன் திடீர்னு இந்த மாற்றம் வருது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்பமும் ரசமுங்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு அப்படித்தானே சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள், இது என் மாம்சமும் என் ரத்தமா இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க மாம்சத்துல இப்ப நான் என்ன பண்ண போறேன்? உடன்படிக்கை விருத்த சேதனம்னா யாரோட பண்றாங்களோ அவங்க மாம்சத்துல, அவங்க மாம்சமும் ரத்தமும். உடன்படிக்கை இவர் மாம்சத்து ரத்தத்துல இருந்து யார் மாம்ச ரத்தத்துக்கு மாறிடுச்சு? எதிரில் எடுக்கிறதான ஆளுக்கு மாறிடுச்சு. ஆபிரகாம் அவர் சந்ததிக்கு மாறிடுச்சு. ஏன் இந்த மாற்றம்? இந்த மாற்றம் ஏன் திடீர்னு நடக்குது? இவர் தான் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இங்க திடீர்னு மாறி, நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், இது உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும், அவங்க மாம்சத்துல. இதே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லும் போது சகரியாவில் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 11வது வசனம் வாசிங்க. சகரியா 9:11. உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுபடுவேன். முதல்ல இந்த தண்ணீர் இல்லாத குழினா என்ன? தண்ணீர் இல்லாத குழி எது? ஐஸ்வர்யவன் ஆபிரகாம் கிட்ட கேட்கிறார், ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்க. அதான் கீழ் பாதாளம், தாழ்ந்த பாதாளம்னு இருக்கு. அவர் ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு என்ன கொடுக்க சொல்லுங்க? தண்ணி கொடுக்க சொல்லுங்க. அதான் தண்ணீர் இல்லாத குழியில, அந்த குழியில அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை. இதைத்தான் இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். பாதாளத்தில் மேல் பாதாளத்தில் கர்த்தர் என்ன செய்யறாரு? மீட்டு கொண்டு போறாரு. ஆனா அதை மீட்கிறதுக்கு அவர் எதனால வச்சு மீட்கிறாராம்? தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. எப்படி இருக்குது? உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய விருத்த சேதனம், ஓ மாம்சம். இதுதான் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வருது. பொதுவா மீட்பு யாரால வரணும்னா இயேசுவின் ரத்தத்தால் தான் வரணும். இந்த இடத்துல என்ன சொல்லுது?
தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அப்பனா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிற அன்னைக்கு கல்லறைகள் திறந்தன, இவங்க எல்லாம் காணப்பட்டார்கள், பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள் இருக்குது இல்ல, அந்த மக்களை பத்தி, மேல் பாதாளத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களை மீட்பதற்கு இவர்கள் ரத்தம் தேவைப்படுகிறது. எந்த ரத்தம்? விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் தேவைப்படுது. அதனாலதான் எபிரேயர் 11 இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பத்தி சொல்லும் பொழுது 39 வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. ஏன்னா இவங்கள விருத்த சேதனம் பர்ஃபெக்டா, நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணவங்க. இயேசு வரும்போது தான் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அது வரைக்கும் அவங்க மேல் பாதத்தில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. இது எங்க தொடங்குச்சுன்னா 17ஆம் அதிகாரத்தில் தொடங்குது. ஆனா 14ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது அப்பமும் ரசமும். 17ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், மாம்சமும் ரத்தமும். ஏன் திடீர்னு இந்த மாற்றம் இப்படி மாறி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தமஸ்கு ஊரனாகிய எலியேசரை தனக்கு பிள்ளையாக கேட்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரோடு கூட ஆபிரகாம் இணைகிறார். 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்திலேயே ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். இப்போ 17ஆம் அதிகாரத்தில் தான் உடன்படிக்கை மாறுது. என்ன மாறுது? விருத்த சேதனம் உள்ள வருது, நியாயப்பிரமாணம் உள்ள வருது. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். ஆனா இங்க என்ன வாய் போச்சு அப்படின்னு கேட்டா, இந்த நியாயப்பிரமாணம் மாறி, அதாவது சுயாதீன பிரமாணத்துல இருந்து அப்பம ரசத்துல இருந்து விருத்த சேதனம் வந்துருச்சு. காரணம் என்ன? அங்கேயே அந்த 14ஆம் அதிகாரத்திலேயே ரொம்ப அருமையா அந்த ஒரு வசனம் இருக்குது. 20வது வசனம் வாசிங்க. 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐசுவரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏன் இவர் கையை உயர்த்தினார் தெரியுதா? 14ஆம் அதிகாரம் 18 இந்த கையில தான் அப்பமும் ரசமும் வாங்கியிருக்கிறாரு. இப்ப கையை உயர்த்தி சொல்றாரு, எந்த கையினால அப்பமும் ரசமும் வாங்கினேனோ அந்த கையினால சோதோமின் ஆசீர்வாதத்தை நான் தொடமாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் வாங்கினாரு. 12ஆம் அதிகாரத்தில் பார்வோன் கிட்ட வாங்கினார் எல்லாத்தையும். பார்வோன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வந்தாரு. இப்பதான் அவருக்குள்ள என்ன வருது? மனமாற்றம் வருகிறது. சோதோம் ராஜா கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது இவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இதே ஆசீர்வாதத்தை தான் மெல்கிசேதேக்கு வந்து சொல்வாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்றாரு, இந்த கையில தான் அப்பமும் ரசமும் இருக்கு. இந்த கையால இனி சோதோமின் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? தொடமாட்டேன். ஒரு பாதரட்சியின் வாரை கூட தொடமாட்டேன். பர்ஃபெக்ட். இதான் கம்யூனியன் எடுக்கிற மெத்தட். கம்யூனியன் எடுக்கும் போது என்ன சொல்லுது? ஒன்று இந்த கையினால கம்யூனியன் எடுக்கணும், இல்லை இந்த கையினால அழிவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எது? சோதோம். 14ஆம் அதிகாரத்தில் சோதோம் ராஜா வராரு. 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் சோதோம் அழிஞ்சு போகுது. ஸோ அது என்னது? அழிவின் நகரம், அதாவது பூமிக்குரியதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதோடு கூட முடிய போகுது. ஏன்னா அது கடைசி காலத்துக்கான அடையாளமாக இருக்குது. ஏன்னா சோதோமை வந்து ஆண்டு கடைசி காலத்துக்கு அடையாளமாக கொண்டாடுறார். லோத்துவின் நாட்களில் நடந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒன்று அது, இல்லை இது. ஒன்று உலகம், இல்லைன்னா பரலோகம். ஒன்று பாகால், இல்லைன்னா கர்த்தர். ஏதாவது ஒன்று தான். ரெண்டு நினைவுகளால் குந்தி என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அப்போ கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். அப்போ இவர் சொல்றாரு, இந்த தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினேன் நானு. உலக பிரகாரமா என்னை இவன் தான் ஆசீர்வச்சானுங்கிற இடத்துக்கு நான் இன்னொருத்தங்கிட்ட போய் கையை நீட்ட மாட்டேன்னு சொல்றாரு. அதோட அர்த்தம், அதாவது வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கூடாது, அந்த அர்த்தம் அல்ல. என்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தான் அந்த கணம் மட்டும் உண்டு, மற்றவங்களுக்கு அந்த கணம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ என்ன நடக்குது? 14ஆம் அதிகாரத்தில் பர்ஃபெக்டா இருந்த ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது? இப்போ ஆண்டவர் வந்து 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம அவர் வந்து என்ன பண்ண வராருன்னா, தேற்றுறதுக்காக வராரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பெலனுமாய் இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சோதோம் ராஜாக்களுக்காக மற்ற அதிபதிகளோட சண்டை போட்டிருக்கிறார், பெலிஸ்திய அதிபதிகளோட.
ஸோ எல்லாரையும் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ இவரை ஆண்டவர் வந்து கம்ஃபர்ட் பண்ண வர்றாரு. என்ன கம்ஃபர்ட் பண்ண வர்றாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு பலனும் கேடகமா இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தர் வந்தது வேற விஷயம், இவர் கேட்கறது வேற விஷயம். இவருக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குது? பிள்ளைங்கிற ஆசை இருக்கிறது. இப்போ இந்த பிள்ளைங்கிற ஆசையத்தான் பிசாசு யூஸ் பண்றான். அப்ப பிள்ளை ஆசை இருக்கக்கூடாதா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எனக்கும் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். அது ஏற்ற நேரத்தில் வரும், தானாய் வரும். கர்த்தர் கொடுக்கும் போது பிள்ளைய வாங்காம இருக்கிறதும் தப்பு. கர்த்தர் கொடுக்காத போது பிள்ளையை பெற்றுக்கொள்வதும் தப்பு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்காத போது இவங்க போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிள்ளைய என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. அது நிறைய பிரச்சனையை உண்டாக்கும். சில நேரத்தில் கர்த்தர் கொடுப்பாரு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. 3 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் வரவே கிடைக்காது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம், முன்னாடி அப்படி பண்ணோம், பின்னாடி இப்போ கிடைக்கலம்பாங்க. கர்த்தருக்கு தெரியும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த இடத்துல நான் சொல்றது வெறும் பிள்ளையை பற்றி மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு பிள்ளை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. எப்போ நம்ம கம்யூனியனை கையில் வாங்கிட்டோமோ, கர்த்தருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம். இந்த கம்யூனியனா என்ன? பரலோகத்தின் ஆசீர்வாதம். அது பரலோகத்துக்குள்ள நுழைகிற ஆசீர்வாதம். நீங்க வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன் மாம்சமாகிய திரைச்சிலை வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரலோகத்துக்குள்ள போகிறதுக்கும் அதுக்கான தைரியத்தையும் இந்த ரத்தமும் மாம்சமும் கொடுக்குது. இதை கையில வாங்கின நானு பூமிக்குரிய ஆசீர்வாதத்து மேல ஆசைப்பட மாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? நான் பரலோகத்திற்கு வாசல் திறந்துருச்சு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. நான் மகா பரிசுத்தத்துக்குள்ள போறேன். அப்படி இருக்கிற நானு பலிபிடத்துக்கு வெளியே இருக்கக்கூடியதான பிள்ளை குட்டி பேர இதுக்கு மேல ஆசைப்பட மாட்டேன். கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கிப்பேன். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னுடைய பார்வை உதவி வரும் கண்மலை நோக்கியே இருக்கும். எனக்கு ஒன்று நியமிக்க அதை பத்தியே இருக்கும். இது எல்லாம் தானாய் வரும், கூட வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசை இருக்குது இல்ல, எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு உடனே 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஆசையை பிசாசு என்ன செய்யறான்னா மிஸ்கைட் பண்றான். 16ஆம் அதிகாரத்தில் சாராளை வச்சு, அங்க யாரை வச்சு? ஆதாமுக்கு யாரை வச்சு? ஏவாளை வச்சு. இங்க சாராளை வச்சு, அந்த இடத்துல அந்த அம்மா நன்மை தீமை அறியத்தக்கனி ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்கனி சாப்பிட்டுச்சு. இங்க சாராள் தன்னை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஆகார், ரெண்டும் பக்கத்துல இருக்கும். அங்க ஜீவ விருட்சம் நன்மை தீமை பக்கத்துல இருக்கும். இங்க ஆகார் கூடாரம் சாராள் கூடாரம் பக்கத்துல இருக்கும். இப்ப இந்த அம்மா அடுத்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணுது, அதாவது அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. என்னன்னா ஆகார் வழியாக பிள்ளை பெற்றுக்கொடும். 16ஆம் அதிகாரத்தை ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. துஷ்ட மனுஷன் வந்துட்டான். இப்போ கர்த்தருடைய திட்டம் எந்த சந்ததி? ஈசாக்கின் சந்ததியோட இருக்கு. இப்ப இவர் எங்க ஆகாரோட கூட இணைந்ததுனால சோதோமின் ராஜாவுடையதான ஆசீர்வாதத்துல கை வைக்க மாட்டேன்னு சொன்ன ஆபிரகாம் இப்போ பார்வோன் ராஜாவுடைய ஆசீர்வாதத்துல கை வச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? அங்க மனுஷங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு, பொருளை எடுத்துக்கோன்னா சோதம் ராஜா. இங்க பார்வோன் மனுஷங்களையும் சேர்த்து கொடுத்தான். அங்க பொருளை கூட தொட மாட்டேன்னவர் இங்க பார்வோனுடைய ஆசீர்வாதத்தினுடைய மனுஷங்களை தொட்டார். இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை முடிஞ்சு புது உடன்படிக்கை வந்துருச்சு. இந்த உடன்படிக்கை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது பரலோகத்துக்கு போகிற வழி என்னவாயிருச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனாலதான் ஆபிரகாம் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லைன்னு இருக்குது. ஏன் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல? எல்லாம் வாக்கு பண்ணாரு ஆண்டவர், சூப்பரா தான் சொன்னாரு, கம்யூனியன் கையில கொடுத்தாரு. ஆனா நடுவுல என்ன வந்துருச்சு? ஒரு ஆசை நுழைஞ்சிருச்சு உள்ள. அந்த ஆசை தான் ஆதாமுக்குள்ள போச்சு. தேவர்களை போல இருப்பாய், அந்த ஆசையை உள்ள போட்டான். இங்க எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அந்த ஆசையை போட்டான். தேவர்களை போல இருக்கணும்னா என்ன செய்யணும்? பழம் சாப்பிடு. பிள்ளை இல்லாமல் இருக்கணும் என்ன செய்யணும்? ஆகார பாரு. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான், சேம் விஷயம். இதைத்தான் இன்னைக்கு கம்யூனியன் கையில வாங்குற உங்களுக்கும் எனக்கும் பிசாசு பண்றது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் சர்ச்சுக்கு வந்து கம்யூனியன் வாங்கிட்டா கண்டிப்பா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிச்சிருவேன், எனக்கு ஆண்டவர் கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா கம்யூனியன் கையில இருக்கும்போது நீங்கள் இன்னொன்றையும் கையில தொட்டால், ஒன்று அது இல்லை இது, இன்னொன்றையும் கையில தொட்டால் அது உங்களை பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்திடும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். உங்களுக்கு கர்த்தர் நியமிச்சது ஆசீர்வாதம். உங்க மனைவி, உங்க குடும்பம், அதுல யாரும் பேச்சே இல்லை. உலக ஆசை, உலகத்தில் உள்ளதின் மேல உள்ள பற்று,
கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு உங்க தரிசனத்தை விட்டு திருப்பிடுவான். உங்களுக்கு நியமிக்கப்பட்டதுல இருந்து திருப்பிடுவான். அப்ப உங்களுக்கே தெரியாது. இப்ப ஆபிரகாம் பாருங்க, 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறாரு. 99 வயசு வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசவே இல்லை. 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமம் 16 கடைசி. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோட பேசல. ஆபிரகாமுக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா கையில யார் இருக்கிறா? இஸ்மவேல். ஆசீர்வாதம் இருக்குது. நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம், என் பையன், என் குமாரன், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார், ஆசீர்வதிச்சார், எல்லாம் இருக்கு. ஆனா இங்க என்ன, 13 வருஷம் கர்த்தர் அவனோட கூட பேசவில்லை. 13 வருஷம் கர்த்தருக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை. 13 வருஷம் கழிச்சு கர்த்தர் பேசுறாரு. பேசும்போது பார்த்தா உடன்படிக்கை மாறி பழைய ஆசீர்வாதம் கையை விட்டு போயிருச்சு. வேறொன்றை கையில கொடுக்குறாரு, விருத்தாச்சேதனம் பண்ணுப்பாங்கிறாரு. அப்ப அந்த அப்பமும் ரசமும் அது ஓவர், பினிஷ். அதை பத்தி நீ பேசாத, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அதோட ஓவர். இப்ப நான் வேற ஒன்றை தருகிறேன் உனக்கு. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார், அருமையான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்துல நான் அவரை சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். அருமையான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து அந்த ஊழியத்தில் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உறுதி பண்ணி, அநேகர் மூலமாக உறுதி பண்ணி, இன்னும் சொல்ல போனா அந்த ஊழியத்தை அவருக்கு கொடுத்த, எனக்கு நல்லா தெரியும், அந்த ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊழியம் அப்படியே அவரோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த ஊழியக்காரர் தான் கர்த்தர் செலக்ட் பண்ணி அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த ஊழியக்காரரோ உலகத்தின் மேல ஆசை வந்த மாதிரி சில காரியங்கள்ல விலகி போயிட்டார். தேவனை விட்டு தூரம் போல, அதான் ரொம்ப முக்கியம், விலகி போயிட்டார். பாவம் செய்யல, விலகி போயிட்டார். அவருக்கு வச்ச தரிசனத்துல இருந்து வேற தரிசனத்துக்குள்ள போயிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அத்தோட அந்த ஊழியக்காரர்கிட்ட 10 வருஷம் பேசவே இல்லை. 10 வருஷம் பேசாம அவர்கிட்ட புது ஊழியத்தை ஒன்று கொடுத்தாரு. அந்த ஊழியத்தில் இப்ப எடுத்து அந்த ஊழியக்காரரை பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதையும் நான் பார்க்கிறேன். அந்த ஊழியமும் கனமா தான் இருக்குது, அந்த ஊழியம் ஆசீர்வாதமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் ஒண்ணு வச்சாரு பாத்தீங்களா, முதல் ஒண்ணு நியமிச்சார்ல, அதுக்கு இது ஈடாகாது. நான் சொல்றது புரியுதா? அந்த ஊழியத்துக்கு இது என்ன ஆகாது, ஈடாகாது. இதுவும் கனமா தான் இருக்கு, இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. அவரை நான் பார்க்கும் போது நினைப்பேன், நல்லா தான் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு ஒன்று நியமிக்கப்பட்டதில்ல. அந்த ஊழியத்தினுடைய மேன்மைக்கு முன்னாடி இது கிடையாது. அது இப்ப நான் இப்படி சொல்றேன், அது 100, இப்ப இவர் 95 பண்ணிட்டு இருக்கிறாரு. 95 சூப்பர் தான், ஆனா 100 கிடையாது. முந்தினதை பாரி கிடையாது, முந்தின சீர் மாதிரி இது கிடையாது. அப்படின்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு தரிசனத்தை கையில கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்யூனியன். இது ஒரு மகா பெரியதான மேன்மையான ஆசீர்வாதம். இதையும் கையில வச்சுக்கிட்டு பார்வோனின் ஆசீர்வாதத்தை நீங்க கையில தொட்டா, சில நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் செய்வது பாவமா இருக்காது, ஆனால் தேவ சித்தமா இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நீங்க செய்யறது பாவம் இல்ல, ஆனா தேவ சித்தமும் இல்ல. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? பாவம் இல்லைன்ட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா தேவ சித்தத்துல ஓட மாட்டீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையில உங்களை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துவார். தடுத்து நிறுத்தி, இல்லப்பா இது தப்பு, நீ இதை செய்யற, இதை விட்டு என்ன பண்ணிடு, விலகும்பாரு. உங்களை விலகவும் செய்வீங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அதுல 40 நாள் ஓடிடுவீங்க, இரவும் பகலும். ஓரேபுக்கு ஓடிடுவீங்க. கர்த்தர் சொல்வாரு, இல்ல எங்க போனோம், தமஸ்குவின் வழியா திருப்பி எங்க போனோம், சிரியாவுக்கு போனோன்றாரு. திருப்பி நீங்க ஓடுவீங்க, இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் மாத்துவாரு. ஆனா இந்த 40 நாள் வேஸ்டா போச்சுல, 40 நாள் வேஸ்டா போச்சுல. அந்த முந்தின ஓட்டம் இருந்துருச்சுன்னா அந்த கதையே வேற, அந்த ஆசீர்வாதமே வேற. இப்பவும் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு, ஆனா அதுக்கு மேன்மையா இருக்காது. என்னதான் இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும், இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவனுக்கும் 12 பிரபுக்கள் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவனுக்காகவும் கர்த்தர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார், பண்ணாரா இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்று வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆபிரகாமை பதைக்கும் போது ஈசாக்கு இருந்தாரு, இஸ்மவேல் இருந்தாரு, எல்லாம் உண்மைதானே. ஆனால் ஒரு நாளும் ஈசாக்கின் சந்ததியாய் இஸ்மவேல் சந்ததி மாறவே மாறாது. அது வேற, இது வேற. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒன்னா தான் இருக்கும், பர்ஃபெக்ட், எல்லாம் இருக்கு. முந்தின ஆண்டவர் திருப்பி கொடுத்துட்டாரு, எல்லாம் கரெக்ட். ஆனால் கம்யூனியன் கையில் எடுக்கிற அந்த மேன்மை, அந்த உடன்படிக்கைக்கு ஈக்குவலாக இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. அதையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அதையும் ஆபிரகாம்கிட்ட தான் கொடுத்தாரு. இதையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இதையும் ஆபிரகாம்கிட்ட தான் கொடுத்தாரு. அதையும் அவன் சந்ததிக்கு தான் கொடுத்தாரு, இதையும் இவன் சந்ததிக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் அது ஈசாக்கின் சந்ததி, இது இஸ்மவேலின் சந்ததி. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்கிற விஷயத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும் பாருங்க.
கர்த்தர் கொடுக்கிற தரிசனம், கர்த்தர் கொடுக்கறதான ஊழியம், கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தர் கொடுக்கிற கம்யூனியன், அதை கையில வாங்கும் போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஆண்டவரே, இதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அடிக்கடி ஆவியானவர் எனக்கு ஒன்று உணர்த்துவார். ஓம் முற்பிதாக்களுக்கும் ஓம் அப்பாவுக்கும் ஓம் தாத்தாவுக்கும் உனக்கு கொடுத்துருக்க ஊழியத்தில் நீ இப்போ பண்ணுறதுனால அவங்களுடைய எந்த ஒரு காரியமும் உனக்கு கிடையாது. உங்கள் தாத்தா அப்பாவோட கம்பேர் பண்ணால் இந்த ஊழியம் நான் உனக்கு தரவே முடியாது. யாருடையதான மேன்மையினாலேயோ பரிசுத்தத்தினாலேயோ எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினாலே கிடைச்சிருக்கு. அதை சொல்லிட்டு ஆவியானவர் சொன்னார், இதை உன் கையை விட்டு போகாமல் பார்த்துக்கணும்பார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரும்பார். அதனால தான் நான் எப்பவும் நினைப்பேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டயர்ட் ஆகிறோமோ ஆகிற வரைக்கும் ஓடணும். ஏன்னா இது என் தலைமுறைக்கே கிடைக்காது. என்னுடைய முற்பிதாக்களை வச்சு பார்க்கும்போது நான்லாம் அதுக்கு 1%, 0% ஒன்று கூட தகுதி கிடையாது. ஆனால் என் கையில் அது கிடச்சிருக்குது. இதை நான் விட்டு விடக்கூடாது. இதை கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தும் ஓடி முடிக்கணும். நடுவில் ஆகார் வந்தாலும் சரி, நடுவில் நன்மை தீமை அறுத்தக்க கனி வந்தாலும் சரி, நடுவில் எதை கொண்டு வந்தாலும் சரி, உனக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். என் கையில கர்த்தர் வானத்தை பூமியை ஆசீர்வதிக்கிறதான கம்யூனியனை கொடுத்துட்டாரு. இதுல பூமியில இருக்கிற ஒரு பாதரட்சியின் வாரை கூட நான் தொடமாட்டேன். அந்த தீர்மானம் உனக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த கம்யூனியன் உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். இல்லைன்னா வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய போஜனத்தையும் பானத்தையும் நிதானித்து அறியாததுனால. ஆபிரகாமுக்கு இது என்னன்னே தெரியல. அது ஏதோ கொடுக்குறாரு, வாங்கினாரு, வாயில போட்டார், வேலை முடிஞ்சு. அப்படியே சொன்ன அந்த நேரத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கு, அந்த நேரத்தில் ஒரு வெளிப்பாடு இருக்கு. சோதோம் ராஜா சொல்றாரு, இதெல்லாம் வேணாப்பா விட்டுரு. ஆனா திருப்பி ஆசை உள்ள வருது. இதே கம்யூனியன் எடுக்கிறவர் திருப்பியும் ஆகாரையும் தொட்டுட்டார், வேலை முடிஞ்சு. முதலாவதாக கம்யூனியன் ஆபிரகாம் கையிலிருந்து தவறி போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த கம்யூனியன் கர்த்தர் யாருக்கிட்ட கொடுத்தாரு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசி. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். நல்லா கவனிங்க, இந்த பயிற்றங்கூழ் அப்பம் அதுக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா அந்த வசனம் சொல்லும் சிவப்பான கூழ் அப்படின்னு இருக்கும். ஆனா அவன் கேட்டது சிவப்பான கூழ், யாக்கோபு கொடுத்தது அப்பமும் கூழும் கொடுத்தான். இது எதுக்கான அடையாளமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு என்பது இஸ்ரவேல். யாக்கோபு என்பது இஸ்ரவேல். இப்போ அவன் இவனுக்கு என்ன கொடுக்குறான்னா, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறான். சிவப்பான கூழையும் அப்பத்தையும் எடுத்து கையில் கொடுக்குறான். இவன் யாரு? ஏதோம். யாரு? ஏசா யாருக்கு தகப்பனா இருக்கிறான்? ஏதோமியர்களின் தகப்பன் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஏதோமியர்களின் தகப்பன் என்பது புறஜாதியை குறிக்கிறது. இவன் இஸ்ரவேல். இஸ்ரவேல்ட்ட இருந்து கம்யூனியன் யாருக்கு போகுது? புறஜாதியாருக்கு போகுது. ஆனா புறஜாதியார் அதை எப்படி குடிச்சாங்களாம்? அலட்சியமாய். எப்படி குடிச்சாங்களாம்? குடிக்கும் போது சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டு அதை வாங்கி குடிக்கிறான். பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், சேஷ்டபுத்திர பாகம் தானே, ஆனா ஜீவனுக்கு எந்த கிடைச்சிருச்சே அப்படின்னு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இதே சம்பவம் புதிய ஏற்பாட்டில் ஒன்று நடக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். யார் தெரியுமா இது? யூதாஸ். யூதாஸ் கிட்ட கர்த்தர் கம்யூனியன் கொடுக்குறாரு. கம்யூனியனை வாங்கிட்டார் யூதாஸ். அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டாரு, வாங்கியாச்சு. இப்போ ஏசா கம்யூனியன் வாங்கிட்டார். அந்த கம்யூனியனை வாங்கும் போது ஏசா, நான் சொல்ற பயிற்றங்கூழையும் அப்பத்தையும் வாங்குறார். வாங்கும்பொழுது அவர் கொடுத்தது என்ன? சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து வாங்குறார். இப்போ இங்க இவர் கம்யூனியன் வாங்குறாரு. ஆனா வாங்கும் போது இவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யறார். வாங்கிட்டு நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுவை காட்டி கொடுக்க போறாரு. இயேசு என்ன செய்யறாரு? காட்டி கொடுக்க போறாரு. அங்க போய் 30 வெள்ளி காசு வாங்கிட்டாரு. இவர் சோதோம் ராஜா ஆசீர்வாதத்தை தொட மாட்டேன்னாரு, பார்வோன் ஆசீர்வாதத்தை தொட்டாரு. இவரு 30 வெள்ளி காசை தொட்டுட்டாரு, கம்யூனியனையும் தொட்டாரு, 30 வெள்ளி காசையும் தொட்டாரு. கதை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. இப்போ யாக்கோபு ஒன்னு இழந்தான்ல, இவர் எதை இழந்தார் தெரியுமா? யாரு? யூதாஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன. எப்போ இழந்தான்? எப்போ கம்யூனியனை வாங்கிட்டு வெள்ளிக்காசையும் வாங்க போனானோ அப்பவே அவன் இழந்துட்டான். இப்போ என்ன நடக்குது? கம்யூனியன் கிடைச்சிச்சு, சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு. கம்யூனியன் கிடைச்சிச்சு, அப்போஸ்தலர் ஊழியம் போயிடுச்சு. அப்போஸ்தலர் பட்டம் முடிஞ்சு போச்சு. வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும்
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் ஏசாவுக்கு திருப்பி கிடைக்கலையாமா சேஷ்டபுத்திர பாகம். ஏசாவுக்கு என்ன கிடைக்கல? சேஷ்டபுத்திர பாகம் திருப்பி கிடைக்கலையாமா. கம்யூனியன் கிடைச்சிருச்சு கையில. ஆனா அந்த கம்யூனியன் இழந்து போனதான சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி கொண்டு வரல. இப்ப யூதாஸுக்கு கம்யூனியன் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன போயிடுச்சு? அப்போஸ்தலர் பட்டம் போயிடுச்சு. இப்போ அவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. மத்தேயு 27:4 வாசிங்க. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் இப்ப இவ்வளவு தெரிஞ்சும் திருப்பி அந்த பட்டம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை பாருங்க. ஏசாவும் இவனும் சேம். அவன் என்ன நினைச்சா, சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு, எனக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுங்க, நான் பிழைக்கணும்னா. இப்போ இயேசு போறாரு, 30 வெள்ளிக்காசை வாங்கியாச்சு, கம்யூனியனை வாங்கியாச்சு, அப்போஸ்தலர் பட்டம் போச்சு, சேஷ்டபுத்திர பாகம் போச்சு. இவன் திருப்பி தேடி கிடைக்கவில்லை, இவன் திருப்பி கேட்டும் கிடைக்கவில்லை. ஏசா கண்ணீர் விட்டும் மனமாறுதல் அடையாமல் போனான், இவன் குடல் சரிந்து செத்து போனான். 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா இது எதை குறிக்குது? இப்போ உன் கையில கம்யூனியன் இருக்கு. இந்த கம்யூனியனை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறாரு. இது என்னது? ஜீவனுக்கான வழி. ஆனா கம்யூனியனை வாங்கிட்டு யூதாஸ் போனா நாண்டு கொண்டு செத்தான். இந்த கம்யூனியனுக்கு ஒரு பவர் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கம்யூனியனுக்கு என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது. அது நித்திய ஜீவனுக்கான வழி. அதே நேரத்துல அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது நித்திய ஜீவனுக்குள்ளையும் பிரவேசிக்கும், மரணத்தையும் கொண்டு வரும். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும், மரணத்தையும் கொண்டு வரும். இப்போ நமக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்குதா மரணத்தை கொடுக்குதாங்கிறத நீங்க வாங்கிட்டு எதை இழக்காம இருக்குன்றதுதான் முக்கியம். ஆபிரகாம் பண்ணது வேற ஆசீர்வாதத்தை போய் தொட்டார். இவன் வெள்ளிக்காசு வாங்க போனான். ஆனா இழந்தது என்ன? அப்போஸ்தலர் பட்டம். முடிவு மரணம். அழைப்பு போச்சு, அழைப்பு போச்சு. அழைப்பு போனது மட்டுமல்ல, மரணம் வந்துருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் கம்யூனியனை தப்பா யூஸ், கம்யூனியனுக்கு அப்புறம் ஆகாரம் தொட்டாரு, அழைப்பு போச்சு, தரிசனம் போச்சு. அதாவது அந்த ஆசீர்வாதம் இஸ்மவேலா மாறிடுச்சு. கடைசியில் அவர் எங்க போயிட்டாரு? மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போயிட்டாரு. எங்க? மேல் பாதாளத்துக்கு போயிட்டாரு. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. அதே தான் யூதாஸுக்கும். அப்போஸ்தலர் பட்டம் போயிடுச்சு. இப்ப கர்த்தர் உங்க கையில கம்யூனியனை கொடுக்கிறார். நீங்கள் எதை இழக்கிறீர்கள், எதை பெறுகிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கம்யூனியனை வாங்குற உங்க கையால போய் வெள்ளிக்காசை வாங்கவோ, காட்டி கொடுக்கவோ, திருடனாகவோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் தரிசனத்தை விட்டு நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள், இழந்து போகிறீர்கள். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் மரித்து போவீர்கள் வசனம் சொல்லுது. உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கு. அந்த நித்திரை அடைஞ்சவங்கள ஃபர்ஸ்ட் யாருன்னா யூதாஸ் தான். நான் பைபிள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யூதாஸ் போய் காசு வாங்கினான்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனா பணம்ங்கிறது பைபிள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த பணத்திலையும் பொருளாசையிலையும் விழுந்தவனை தூக்கவே முடியாது பைபிள்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல பொருளாசையில விழுந்தவன் பிழையாம், பாலாக்கு கிட்ட இருந்து வாங்க போனான், அத்தோடு அவன் செத்து போனான், கதை முடிஞ்சு. 2வது பொருளாசையில விழுந்தவன் சவுல், ஆடு மாடுகள் மேல ஆசை வச்சான், செத்து போனான், ராஜ்யபாரம் போயிடுச்சு. 3வது கேயாசி, நாகமான் கிட்ட இருந்து பணம் வாங்க போனான், நாண்டு கொண்டு செத்து போனான். இங்கே யூதாஸ் வெள்ளிக்காசு வாங்க போனான், நாண்டு கொண்டு செத்து போனான். புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்துல அனனியா சப்பீரால் தனக்கு உண்டானவைகளில் ஒரு பங்கு என்ன பண்ணாங்க? மறைத்து வைத்தார்கள். 2 பேரும் செத்து போனார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா, எத்தனையோ பாவத்தில் விழுந்தவன தூக்க முடிஞ்சிருச்சு பைபிள்ல. விபச்சாரக்காரனை தூக்கிட்டாரு, விபச்சாரக்காரியை தூக்கிட்டாரு, அந்த அம்மாவுக்கு மன்னிச்சிட்டாரு, தாவீதை மன்னிச்சிட்டாரு. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? கொலைகாரனை மன்னிச்சிட்டாரு, எல்லா காரையும் மன்னிச்சிட்டாரு, லஞ்சம் வாங்கினவனை மன்னிச்சிட்டாரு, சகையு எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. ஆனா பொருளாசையில விழுந்தவனை மன்னிக்கவே இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளவுதான், அவன் எழுந்திருக்க மாட்டான். பொருளாசையில விழுந்தவன் எழுத மாட்டான். ஒரு பண விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு பைபிள்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு டெஸ்ட். இப்போ பேதுருக்கு மீன் தான் டெஸ்ட். இந்த மீனை என்ன செஞ்சிரு, 2 போட் நிறைய மீன் கொடுத்துட்டாரு, இவைகளை விட்டு விடு, என்னை பின்பற்றி வா. ஆனா யோவான் வந்து அன்பானவன். யோவான் என்னது? அன்பானவன், ரொம்ப அன்பான சீஷன். அவங்கிட்ட சொல்லும் போது உங்க அப்பா விட்டுடுவான் பாரு. அவன்கிட்ட என்ன சொல்லுவார்னா, வலையையும் உன் தகப்பனையும் விட்டுட்டு வா. இப்போ அவன் வசனம் சொல்லும், தன் வலையையும் தகப்பனையும் விட்டு வரான். சின்ன பையன் அப்பா விட்டுட்டு வரான், அவனுக்கு அதான் டெஸ்ட். அதே நேரத்தில்
மத்தேயுவுக்கு கவர்மெண்ட் வேலை டெஸ்ட். அவர் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. அவரை பார்த்து வேலையை விட்டுடுவார்னாரு. உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒருத்தருக்கு ஒவ்வொரு டெஸ்ட். யூதாஸுக்கு பணம் டெஸ்ட். யூதாஸ் கையில் என்ன கொடுத்துருந்தாரு? பணப்பைய. அவன் தான் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தான். எப்பவுமே சரி, நான் ஒன்று சொல்லுவேன், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, நான் சொல்லல, 12 சீஷர்கள்லயே ரொம்ப நல்ல அறிவாளிங்கிறது யூதாஸ் தானம்மா. ஸ்காரியோத் யூதாஸ் ஸ்காரியோத்னு சொல்றாங்கல்ல, இந்த ஸ்காரியோத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அவ்வளோ பெரியதான, ஏன்னா அவங்ககிட்ட பணத்தை ஹேண்டில் பண்ண கொடுக்குறாருன்னா அவன் மேல ஒருத்தங்கிட்ட நீங்க பணத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? நம்பிக்கை உள்ள ஆள் தானே கொடுப்பீங்க. அப்படி கொடுக்குறாருன்னா அவ்வளோ ஒரு ஆள் தான். ஆனா அதுதான் அவனுக்கு டெஸ்டா. எது அவங்ககிட்ட நல்ல குணமோ அதுதான் அவனுக்கு டெஸ்ட். அவங்ககிட்ட பணத்தை தான் டெஸ்ட். அவன் பணத்தை ஜெயிச்சிருக்கணுமா? எதை ஜெயிச்சிருக்கணும்? இவர் பேதுரு வந்து மீனை ஜெயிச்சிட்டாரு. மத்தியாயு வேலையை ஜெயிச்சிட்டாரு. யோவான் அப்பா விட்டு வந்தார், அன்பை ஜெயிக்கிறாரு. என் நாமத்தின் நிமித்தம் தாயாவது தகப்பனையாவது விட்டவன் எவனோ அது யாருன்னா யோவான் தான். நிலத்தையாவது எதையாவது விட்டவன் எவனோ அது யாருன்னா பேதுரு தான். இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இவன் இதுல ஜெயிச்சிருக்கணுமா? இதுதான் அவன் வீழ்ச்சிக்கு காரணமாயிருச்சான். நான் சொல்வேன், 2 காரியங்கள் எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், எங்களுக்கு ஊழியர் எங்க மெசேஜில் சொல்வார். ஒன்று பணம், இன்னொன்று பெண்ணாசை பொன்னாசை. இந்த 2ஐயும் பயங்கரமான டெஸ்டா. அதுல மிக முக்கியமா எழுந்திருக்க முடியாத வீழ்ச்சின்னு 2 தான். ஒன்று பணம், இன்னொன்று உபதேசம். இது 2லயும் விழுந்தவனு தூக்குறது கஷ்டம் பாரு எங்க பாஸ்டர். பணத்துல விழுந்தவனு தூக்குறது கஷ்டம், இதுல உபதேசத்துல விழுந்தவனு தூக்குறது கஷ்டம். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சில பொறுப்புகளை வச்சிருக்கிறாரா? அந்த பொறுப்புகள் என்பது ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்பல்ல, உங்களுக்கு வைக்கப்பட்ட எக்ஸாம். ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணா போதும். நீங்க பசியோ பஞ்சமோ பட்டயமோ வராது. ஆனா உங்க கையில் இருக்கிற பணத்தை நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதுல கொஞ்சம் நீங்க மிஸ்கைட் ஆகி கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்சம் திருட ஆரம்பிச்சீங்கன்னா, இப்போ நீங்க எடுக்கிறது அந்த ஆளுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இதான் டெஸ்ட். இப்போ உங்க நீதி அங்க எடுபடாது. தேவனுடையதான கீழ்ப்படிதல், தேவனுக்கு உண்டான கீழ்ப்படிதல் தான் அங்க வரும். யூதாஸுடைய பிரச்சனை என்ன? ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று உடச்ச உடனே என்ன சொல்லுவான்? 300 பணம் போகும் உடைத்த ஏழை. இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது பிசாசுடைய தந்திரம். அவனை ஏமாத்துறது. ஏழைகளுக்கு கொடுக்கறது பிசாசுடைய வேலை இல்லை. ஏழைகள் கொடுக்க சொல்றது கர்த்தருடைய வேலை. இவன் என்ன பண்றா? அதை எடுத்து ஏழைகள் கொடுக்கலான்னு நினைக்கிறான். ஏசு அந்த இடத்துல அழகா பதில் சொல்லிட்டார். அதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. உங்க கையில கம்யூனியன் இருக்கும் போது அபாத்திரமாய் போஜனமான பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு 2வது அடையாளம், நீங்கள் அதையும் வாங்கிட்டு அதனால எதை இழக்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் கம்யூனியனும் வாங்கணும், சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழக்கக்கூடாது. புரியுதா? கம்யூனியன் வாங்கணும், அப்போஸ்தலர் பட்டத்தையும் இழக்கக்கூடாது. நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனா எதை இழக்கிறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் கம்யூனியன் கொடுக்கறதுனாலயே அதை நிதானித்து அறியாததுனால இவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் ஏதோ அப்பம் விட்டு கொடுக்குறாரு, வாங்குப்பா வாயில போடு, போய் 30 வெள்ளிக்காசை வாங்க, வேலையை முடி, இயேசுவை காட்டி கொடு. இப்போ கம்யூனியன் என்ன பண்ணிடுச்சு? உன்னை குடல் சரிந்து சாக விட்டுருச்சு. அந்த கம்யூனியன் உன்னை கொன்று போட்டு விட்டது. வசனம் அப்படிதான் சொல்லுது. அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவர்கள் நித்திரை அடைவார்கள். அதுல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாஸ் காரியத். கவனிச்சு கொள்ளுங்க. ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். யூதாஸ் அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான். பின்னாட்களில் அலைந்து தேடியும் ஏசாவுக்கு அது கிடைக்கவில்லை. இவன் போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று போய் சொன்ன போதும் அப்போஸ்தலர் பட்டம் திருப்பி கிடைக்கவில்லை. அவன் மனமாறுதலை அடையவில்லை. இவன் நாண்டு கொண்டு செத்தான். வேலை முடிஞ்சு. அப்போ எதை பெறுகிறோம் எதை இழக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கம்யூனியன் எடுக்க வேண்டியது முக்கியம். அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான மிக முக்கியமான காரியங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தப்பா கம்யூனியன் எடுத்தீங்க, உங்களுக்குள்ளதான அழைப்பு தரிசனம் காணாமல் போகும். இது 2வது. 3வது மிக முக்கியமானது, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். இது அடுத்த கம்யூனியன். ஆபிரகாமுக்கு அடுத்து யாருக்கிட்ட வருது? ஏசா கிட்ட. ஏசா கிட்ட யாருக்கிட்ட வருது? தாவீது கிட்ட வருது. தாவீது கம்யூனியன் எடுத்து என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. தாவீது கம்யூனியன் தான் கொடுக்குறாருன்றதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவனிங்க.
அதே 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 6:14 வாசிங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக. ஏன் தாவீது சணல் நூல் ஏபோத்து தரித்தான்? வசனம் சொல்லுது, தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு. சணல் நூல் ஏபோத்து யார் தரிக்கணும் தெரியுமா? ஆசாரியன் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை இப்போ யார் போட்டிருக்கிறா? தாவீது போட்டிருக்கிறாரு. தாவீது யாரு? ராஜா. ராஜாவும் ஆசாரியனுமா அவர் உள்ள நுழைகிறாரு. புரியுதா? தாவீது ராஜா, ஆனா என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறான்? ஆசாரிய வஸ்திரம் போட்டிருக்கிறான். இப்போ அவன் எதுக்குள்ள வரானா? எருசலேமுக்குள்ள நுழைகிறான். இதே இடத்துல இதே மாதிரி 1000 வருஷம் கழிச்சு உள்ளே நுழைஞ்சவர் தான் இயேசு கிறிஸ்து. கழுதையின் மேல ராஜாவா நுழைகிறார் இல்ல, யூதருக்கு ராஜாவாயின்ட்டு எல்லாரும் ஆடி பாடினார்கள். இங்கேயும் தாவீதோடு கூட எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆடி பாடினார்கள். இப்போ உள்ளே நுழைகிறாங்க, இயேசு நுழைகிறாரு. இயேசு ஆசாரியனும் ராஜாவுமான மெல்கிசேதேக்கு. தாவீது ஆசாரிய வஸ்திரம் தரித்து ராஜாவாக உள்ளே நுழைகிறார். இப்போ இயேசு எருசலேமுக்குள்ள வந்து சீஷர்கள் கையில் என்னத்தை எடுத்து கொடுத்தாரு? அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இருக்குதானே, நம்ம வாசனில் 1 Corinthians 11 அதானே சொல்லுது. அவர் அதே எருசலேமுக்கு வந்து எல்லாருக்கும் அப்பத்தை ரசத்தை என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு எடுத்து கொடுக்கிறாரு. அதைத்தான் இந்த இடத்துல தாவீது செய்கிறாரு. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? அப்போ, ரசம், இறைச்சி துண்டு. இதைத்தான் இயேசு சொல்றாரு, இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இந்த பாத்திரத்தில் வாங்கி பானம் பண்ணுங்கள். அப்பத்தை கொடுக்கும்போது சொல்றாரு, இது என்னுடைய மாம்சமா இருக்கு, இறைச்சி. இந்த 3 தான் அங்க தாவீது கொடுக்கிறார். ஏன்னா தாவீது ஏன் இறைச்சி துண்டு கொடுக்கிறாருன்னா, இயேசுவின் மரணம் அங்க வரல, இயேசுவின் அடையாளம் அங்கே வரல, சரீரம் வரல. அதனால இயேசு அதுக்கு அடையாளமா அப்பம், இறைச்சி, திராட்சரசம். இயேசு இதே 3 தான் சொல்றாரு, இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இதே 3 கான்செப்ட் தான் அங்க இருக்கு. திராட்சரசம், அப்பம், இறைச்சி. இங்கேயும் திராட்சரசம், அப்பம், இயேசுவினுடைய சரீரம் 3 இருக்கு. சேம். ராஜாவும் ஆசாரியமா நுழைந்தாரு, ராஜாவும் ஆசாரியமா நுழைகிறார். எருசலேம் அங்கேயும் ஆடினார்கள், இங்கேயும் பாடினார்கள், எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனா இந்த கம்யூனியன்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம்ல ஒன்று இருந்துச்சு, ஏசாவில் ஒன்று இருந்துச்சு. இங்க என்ன பிரச்சனை இருக்குது? வாசிங்க அதே வசனம். இஸ்ரவேலின் திரள் கூட்டமாகிய ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். அப்புறம் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் இது கொடுத்தது ஆசாரிப்பு கூடார வாசல்ல. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து 17வது வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். இப்போ கூடார வாசல்ல இதெல்லாம் நடக்குது. முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஜனங்க எங்க போயிட்டாங்க? அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இதுல என்னங்க தப்பு இருக்குது? பின்ன வாங்கிட்டு வீட்டுக்கு தானே போனோம், இல்லைன்னா தப்பு இருக்குது அப்படின்னா இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:19-20 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அப்ப அப்பத்தி ரசத்தையும் வாங்கிட்டு எங்க போனோம்? கூடாரத்துக்குள்ள போனோம். அப்பத்தி ரசத்தை வாங்கிட்டு எங்க போனோம்? கூடாரத்துக்குள்ள. இவங்க இருக்கிறது பலிபீடம். பலிபீடத்துக்கு தான் அப்பம ரசம் வாங்குறாங்க. அப்பம ரசம் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணும்? கூடாரத்துக்கு உள்ள போனோம். எது வரைக்கும் உள்ள போனோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு இருக்குது. ஆனா ஜனங்கள் எங்க போனார்கள்? அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு வந்து மரிக்கல. ஆனா அப்பமும் ரசமும் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் எங்க போக முடியாது? கூடாரத்துக்குள்ள போக முடியாது. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ளே பிரவேசிப்பதற்கு வழி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் திருப்பியும் அவர்கள் வீட்டுக்கே போயிட்டு இருக்கிறோம். அதோட அர்த்தம் என்னன்னா, அப்ப கம்யூனியன் வாங்கிட்டு வீட்டுக்கு போக கூடாதான அந்த அர்த்தம் இல்லை. நாம் எங்கிருந்து வந்து கம்யூனியன் வாங்குறோமோ, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் எங்கிருந்து வாங்குறோமோ அந்த ஸ்டேஜை விட்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகணும்.
இந்த கம்யூனியனை கையில் வாங்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, மீண்டும் உலகத்தில் போய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தோணக்கூடாது. நான் இன்னைக்கு கம்யூனியன் எடுத்துட்டேன், அடுத்து நான் தசமாங்க கொடுத்துட்டேன். ஏன்னா கம்யூனியன் எடுக்கும்போது அடுத்த என்ன கொடுக்குறான் ஆபிரகாம்? தசமாங்க கொடுக்குறாங்க. தசமாங்க கொடுத்துட்டேன், கர்த்தர் என்ன பல மடங்கு ஆசீர்வதிப்பார், 10% கொடுத்தா 100% கொடுப்பாரு அப்படின்னு திருப்பி எங்கே போகக்கூடாது? பின்னாடி போயிடக்கூடாது. இந்த மாதம் கம்யூனியன் எடுக்கிறீங்க, இப்போ கொடுப்பாங்க உங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பாங்க. அடுத்த மாதம் வரும்போது கம்யூனியன் எப்படி எடுப்பீங்க? இப்படியே தான் எடுப்போம். இல்லைன்னா டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றீங்களா? இந்த மாதம் கம்யூனியன் எடுத்தீங்கல்ல, அடுத்த மாதம் இந்த கம்யூனியனுடைய எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ வளர்ந்துருக்குது? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது? இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறீங்களா? அப்பமா நஷ்டம் வாங்கினா அடுத்து எங்கே போனோம்? இன்னும் கொஞ்சம் முன்னேறி உள்ளதானே போனோம். கம்யூனியன் வாங்குறீங்களே, திருப்பி அடுத்த மாதம் வரும்போதும் இப்போ எப்படி பாவமோ, இப்போ எப்படி பலகீனமோ, இப்போ எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல திருப்பி ஜெபம், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இந்த அப்பமா ரசமும் மாசம் மாசம் வந்து சடங்காச்சாரமா உங்களுக்கு மாறி நீங்க முன்னேறணுங்கிற இடத்துக்கே போல அவரவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். அதே ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுவே பேக் ஸ்லைடிங், திருப்பி பின்னாடி அதே மாதிரி தான் போறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தது பின்னாடி போவதற்கு அல்ல, முன்னாடி போவதற்கு. அப்ப இதை எடுத்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை பலிபிடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கணும். நான் இப்போ அப்பம் ரசம் வாங்கிட்டேன், இப்போ நான் உள்ளே பிரவேசித்து சமூகத்தின் அப்பத்தை புசிக்கிறவனாய் நான் மாறணும். மேஜைக்கு மேலே பரிசுத்த அப்பம் இருக்கு, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அடுத்து அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் திரைச்சலையின் வழியாக நான் இன்னும் உள்ளே பிரவேசித்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மறைவான மன்னான்னு ஒன்று இருக்குது. உடன்படிக்கை பெட்டில மன்னா வச்சிருக்கிறாரு. இயேசு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை தருவேன், நான் அதை போய் சாப்பிடணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கிட்டு திருப்பி அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பழையவைகள் அல்ல, புது மன்னாவை கத்தர் வச்சிருக்கிறாரு. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம், இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் முன்னேறணும், இன்னும் முன்னேறணும். எது வரைக்கும் முன்னேறணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அது உள்ள ஒரு மன்னா இருக்குது, அது உள்ள ஒரு மறைவு இருக்குது, அதை போய் நான் புசிக்கிற வரைக்கும் என்னுடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது, அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கினியா அடுத்த ஸ்டெப் இன்னும் முன்னாடி போ. அடுத்த கம்யூனியன் எடுக்கும் போது நீ சமூகத்தை அப்பத்தை சாப்பிட்றவனா மாறி இருக்கணும். பைபிள்ல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிட்டு கொடுக்கிறவனா மாறணும், பிட்டு சாப்பிட்றவனா மாறணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கு இயேசு கிறிஸ்துவின் பைபிள் சொல்லுது 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அதுல ஒரு ஒளிவ எண்ணெய் இருக்குது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது, அதுல ஒரு வெளிச்சம் இருக்குது, தீபமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல இந்த அப்பத்தை சாப்பிட்டு பரிசுத்தாவின் வெளிச்சத்துல கர்த்தருடைய வசனத்தை நீ தியானிக்க தொடங்கும் போது கர்த்தர் அப்பத்தை பிட்டு தருகிறவராய் இருக்கிறார். இதான் முன்னேற்றம். நீ பள்ளிக்கூடத்துல என்ன சாப்பிட்ட? எல்லாரும் சாப்பிட்ற அப்பத்தை நீயும் சாப்பிட்ட. எல்லாருக்கும் கிடைக்கிற இறைச்சி உனக்கும் கிடைச்சிச்சு. உலக பிரகாரமான மாம்சத்துக்குரியது கிடைச்சிச்சு. உலக பிரகாரமா நீங்க கேட்குற செய்தி கிடைச்சிச்சு. நீங்க இப்போ ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பீங்க தெரியுமா? பா, வசனத்துல இவ்வளவு வெளிப்பாடு இருக்குதா, சோத்திரம் என்னமா இருக்குது. இது பலிபிடம். ஆனா நீங்க உள்ள போனோம், நீங்க பிடணும், கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இதை தாண்டி திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஐயோ, சிலர் சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் இப்படிலாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த விளக்குலயே உட்காந்துடக்கூடாது. ஆமா, இந்த எங்ககிட்ட 12 அப்பம் இருக்குது, புட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான், அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் உங்களுக்கு மண்டையில கொஞ்சம் ஒரு புகழ்ச்சி ஏறும். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. ஐயோ, உங்களை மாதிரி பேசுறதுக்கு இல்லவே இல்லை, என்ன வெளிப்பாடு, என்ன சூப்பரா இருக்கு, என்ன நல்லா இருக்குது. ஓஹோ, இதுக்கு மேல அவன் போக மாட்டான். எது உள்ள போக மாட்டான்? மகா பரிசுத்தத்துக்குள்ள போக மாட்டான். ஏன்னா இந்த வெளிச்சத்துல இந்த அப்பத்தை சாப்பிட்றதுலேயே அவர் என்னவாயிட்டாரு? திருப்தி ஆயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வாட்டி கம்யூனியன் வாங்குற எதுக்கு தெரியுமா? இந்த அப்பத்தை உட்காந்து அங்கேயே சாப்பிட்றதுக்கு இல்லை, இன்னும் தாண்டி உள்ள போ. அது உள்ள ஒரு மறைவான மண்ணா இருக்கு. அது என்ன தெரியுமா? அது யாருக்கும் கிடைக்காத அப்பம், ஒருத்தருக்கும் கிடைக்காது, உனக்குன்னு மட்டும் கர்த்தர் வச்சிருப்பாரு. அது மோசே மேகத்துக்குள்ள போகும்போது அவருக்கு கிடைக்கும். அது பவுல் பரதீசிக்குள்ள போகும்போது அவருக்கு கிடைக்கும். யோவான் ஆவிக்குள்ளாகும் போது அவருக்கு கிடைக்கும். அது வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்குரியது மட்டும். அது உங்களுக்குன்னு மட்டும் வச்சிருப்பாரு. அந்த இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுல பிரவேசிப்பதுக்கு தான் கம்யூனியன் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அந்த வெளிப்பாடு, அந்த மறைபொருள் பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலரை தவிர. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மோசையை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவனோடு கூட நான் மறைவாகவோ தீர்க்க தரிசனமாகவோ பேசுகிறது இல்லை, வெளியரங்கமாய் பேசுகிறேன். இது எப்படிங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்ததை சொல்றேன்.
எனக்கு நான் ஊழியத்தில் ரொம்ப அதிகமாக தியானிக்கிற அல்லது பேசுறது எதை பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும். இந்த தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கர்த்தர் புரிய கொடுத்தார். என்னன்னா, தானியேலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும், அந்த தரிசனத்துக்கான விளக்கம் கிடைக்காது. உடனே தானியேல் கேட்பாரு, அந்த 10 கொம்புகளை குறித்தும் அந்த சின்ன கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலாயிருந்தேன் அப்படிம்பாரு. உடனே ஒரு தூதன் வந்து அவைகளை விளக்கி கொடுத்தான். ஏன் கொடுக்குற ஆண்டவர் விளக்கியே கொடுக்கல? கொடுக்கும் போதே அவருக்கு எப்படி கொடுக்கலையா? அதை வெளியரங்கமாக கொடுக்காம தரிசனமாக கொடுத்துட்டு அதை விளக்கறதுக்கு இன்னொரு ஆளை வச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரி தான் யோவான் போய் பார்க்குறாரு. 7 தலை 10 கொம்பு அவர் பார்க்குறாரு. 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான ஒரு மிருகம் சமுத்திரம் வருது. அது என்னது? விளக்கம் அங்கே இல்லை. இப்போ அவருக்கு விளக்கம் இன்னொரு இடத்துல கிடைக்குது. அந்த மாதிரி மோசே கிட்ட கர்த்தர் பேசலையா? எப்படி பேசினாராம்? பேசுனதெல்லாம் வெளியரங்கமா, வெளிப்பாடு அப்படியே. அது அந்த மாதிரி தான் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தர் தரிசனமா பேசுறது ஒன்று இருக்குது, தீர்க்க தரிசனமா பேசுறது ஒன்று இருக்கு. அதுவே பெருசு. தானியேலே பெரிய புக்கு தான், வெளிப்படுத்துற விசேஷம் பெரிய புக்கு தான். ஆனா அப்படி பேசலையா மோசே கிட்ட? அவங்ககிட்ட அத்தனையும் வெளியரங்கமா பேசுறாராம். ஏன் தெரியுமா? மோசே கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. மோசே ஐயோ இது என்னதுன்னு யோசிக்கிறது கூட விட மாட்டாராம். அவங்ககிட்ட எல்லாத்தையும் வெளியரங்கமாய் பேசுவாராம். அந்த மாதிரி தான் நீங்கள் நானும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எங்க போனா கிடைக்கும் தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா தான் கிடைக்கும். அது எங்க போனா கிடைக்கும் தெரியுமா? மலையில ஏறி மேகத்துக்குள்ள போனா மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து போகிறதுக்கு தான் இந்த கம்யூனியன் நமக்கு உதவுது. ஏங்க, தேவனை முகமுகமா பார்த்தா செத்து போயிடுவோப்பா, அப்படிதானே இருக்கு. முகமுகமா பார்த்தா செத்து போயிடுவேன். ஆனா வசனம் சொல்லுது, அவனோடு கூட நான் முகமுகமாய் பேசுகிறேன், அப்படிதானே இருக்கு. அப்ப அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள போய் அவரை பார்க்கணும்னா எனக்கு இந்த அப்பமும் ரசமும் தேவைப்படுகிறது. அதோடு கூட நான் மகா பரிசுத்தத்துக்குள் பிரவேசிக்கிறேன். அங்க போகும்போது கர்த்தர் என்னிடத்தில் அநேக மறைவான மன்னாக்களை பேசுகிறார். அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட வெளியரங்கமாய் பேசுகிறார், மறைவாய் அல்ல. அதுதான் பைபிள் சொல்லுது. அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இப்போ கம்யூனியன் என்னவா இருக்குது? இப்போ நம்ம கையில இப்போ எப்படி இருக்குது கம்யூனியன்? இந்த இடத்துல பார்க்கும்போது வாங்கி கொண்டு அவர்கள் எங்கே போனார்கள்? வீட்டுக்கு போனார்கள். அவ்வளோதான், எல்லாம் பயாச்சு வீட்டுக்கு. என்னப்பா கேட்கும்போது சொல்லுவாங்க, ராஜா ஒரு அப்பத்தையும் ஒரு படி திராட்சை ரசம். ஒரு படினா பார்த்துக்கோங்களேன், ஒரு லிட்டர் இல்லை, ஒரு படி. எத்தனை லிட்டர் வரும்னு தெரியாது. ஒரு படி திராட்சை ரசம், ஒரு அப்பம், ஒரு இறைச்சி துண்டு ராஜா போட்டு கொடுத்தா தெரியுமா? ராஜாவே அவர் கையால் கொடுத்தாரு. ஓ நல்லா இருந்துச்சு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரிலாம் எந்த ராஜாவும் பண்ணதில்லை. அதே தான் நீங்கள் கம்யூனியனை வாங்கிட்டு போகும்போது சொல்லிட்டு போறீங்க, இன்னைக்கு பாஸ்டர் சூப்பராக மெசேஜ் கொடுத்தார் தெரியுமா, நல்ல செய்தி, இது வரைக்கும் அப்படி கேட்கவே இல்லை, ஆழமா இருந்துச்சு. வீட்டுக்கு போற ஜனம், வீட்டுக்கு போற ஜனம் என்னங்க, நாங்க நல்லபடியா செய்தி கேட்டுட்டு தானே, நல்ல சாட்சி தானே சொல்லிட்டு போறோம், இதுக்கே எங்களை வீட்டுக்கு போற ஜனன்றீங்க. நீங்க வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு மார்க் போடுறதுக்காக உங்களை இங்க கூப்பிடல. அந்த வெளிப்பாடை வாங்கும் போது உனக்கு தோணணும், இதே மாதிரி வெளிப்பாடு எனக்கும் வேணும், நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நான் வெறும் கேட்டு சந்தோஷப்படுகிறவன் அல்ல, தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறவன். நான் யாரோ பிட்டு கொடுக்கிற அப்பத்தை வாங்கினது ஒரு காலம் இருக்கிறது, நான் பிட்டு கொடுக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. நான் அந்த இடத்துக்கு போகணும், அதை நான் அந்த இடத்த நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம், ஒரு வாஞ்சை வரணும். அதுதான் அந்த கம்யூனியன் வாங்குறதுடைய நோக்கம். ஒரு கூட்டம் வாங்குச்சு போயிடுச்சு, ஆனா அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கின மற்ற 11 பேர் அப்படியே இயேசு கூட உட்காந்துக்கிட்டான். அப்படியே அவர் கூட உட்காந்தா. இயேசு சொன்னாரு, போய் காத்திருங்கள், இந்த மறைவான மன்னாவை கொடுக்கிற ஆவியானவர் வருகிறார், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த வாஞ்சையோடு நீங்கள் காத்திருக்கும் போது ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உங்களுக்கு அது கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த கம்யூனியனை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ண போறோம்? என்ன ஒரு திருப்தி, இந்த மாசம் வந்தேன், கம்யூனியன் எடுத்தேன், சந்தோஷம். அடுத்த மாசம் அது அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அது அடுத்த மாசத்துல போய் நம்ம செஞ்சுக்கலாம். ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, இனி அடுத்த மாசம் தானே, ஒரு காத்திருப்பு கூட்டம் இருக்கு. இது அப்படிப்பட்டதான் கம்யூனியன் இல்லை. இது இன்னும் என்னை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் நுழைய பண்ணுகிறது. அது உள்ள நுழையத்துக்கு கர்த்தர் எனக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். அது உள்ளே பிரவேசிப்பதற்கு தைரியத்தை கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, சில வெளிப்பாடுகளை தானியேல் வாங்கின உடனே பைபிள் சொல்லுது, நான் செத்தவனை போல விழுந்தேன், அவன் என் கையை பிடித்து அந்த தூதன் எழுந்து கால் ஊன்றி நிற்க பண்ணினான். ஏன்? அந்த வெளிப்பாடு வரும்போது எனக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு பயம் வந்துடுது. ஆனால்
உங்களுக்கும் எனக்கும் அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு கர்த்தர் ரத்தத்தின் வழியாக என்ன கொடுக்கிறாரா? தைரியத்தை உண்டாக்கினார். போய் கர்த்தரிடத்திலிருந்து பொக்கிஷங்களை, புதையல்களை, மறைவான மன்னாவை, வெளிப்பாடுகளை, இனி சம்பவிக்க போகிறவர்களை ஆண்டவர்ட்ட அள்ளிட்டு வரணும். ஆண்டவர்ட்ட அதை கேட்கணும். நீங்க இந்த உலகத்துல எதை கேட்டாலும் அது அழிந்து போகும். நீங்கள் வசனத்தையும் வெளிப்பாடையும் கர்த்தரையும் கேளுங்க, அது உங்களை கொண்டு போய் பரலோகத்துல நிறுத்தும். நீங்க வேற எதை கேட்டாலும் இங்க யூஸ் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அழிந்து போயிடும். ஆனா இது அழிவே அழிய, ஏன்னா வசனம் அழியாது. உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையும் என்ன செய்ய போறதில்ல, அழிய போறதில்ல. அந்த வார்த்தை உங்களை கொண்டு போய் எங்க நிறுத்திடும்? பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ 3வது கம்யூனியன் எப்படி எடுக்கணும்? தாவீது காலத்துல ஜனங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நானோ என்றால் எடுத்துட்டு வீட்டுக்கு போக மாட்டேன், எடுத்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பேன். எபிரேயர் 10:19-20 நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு தான் இந்த கம்யூனியன் வாங்குறேன். இந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்துல? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சரீரத்தை குறித்து இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். அவர் ரத்தத்தை குறித்து இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். சிலர் நிதானித்து போஜனபானம் பண்ணாததினால் வியாதி உள்ளவர்களாயும் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு கம்யூனியனுடைய மேன்மை தெரியுது, ஆனால் நிதானித்து அடுத்து வந்த பார்வோனின் ஆசீர்வாதத்தில் அவர் விழுந்து போனார். சோதோமின் ராஜாவின் ஆசீர்வாதத்தை தட்ட தெரிஞ்ச அவருக்கு பார்வோனின் ராஜாவின் ஆசீர்வாதத்தை தட்ட தெரியல. கடைசியில அந்த உடன்படிக்கை போய் வேறு உடன்படிக்கை தற்காலிகமானது, முந்தினதை பார்க்கிலும் குறைவானது. வேதமே சொல்லுது எசேக்கியேல்ல, நான் நன்மைக்கு ஏதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியமங்களையும் கொடுத்தேன். நியாயப்பிரமாணம் வந்துடுச்சு. ஆனா இப்போ உங்ககிட்ட என்கிட்டையும் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. ஆபிரகாமுக்கு முந்தினது தான் மேன்மை உள்ளது, பிந்தினது தற்காலிகமானது. 2வதாக ஏசா அசட்டை பண்ணினான், இழந்து கம்யூனியன் வாங்கினான். யூதாஸ் கம்யூனியனை வாங்கி தன் அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான். இதான் இன்னைக்கு நடக்குது. பின்னாடி தேடியும் 2 பேரும் காணாமல் போனார்கள். 2 பேரும் அவர்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான இந்த கம்யூனியனை எதுக்கு கொடுக்கிறாரு? இழக்காம பத்திரமா பார்த்துக்கணும். கடைசியாக தாவீது கம்யூனியன் கொடுத்த போது ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு போய்விட்டார்கள். வாங்கி புசித்து திருப்தி அடைந்து வீடுகளுக்கு போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இது எதுக்கு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. இந்த கம்யூனியனுடைய மேன்மை, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியணும். இது மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு கொடுத்துருக்கு போயிருக்கிற அடையாளம். அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அவர் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய மாம்சமும் ரத்தமும் நம்ம கையில் இருக்கு. இது அபாத்திரமா போஜனமானம் பண்ணா போக முடியாதுன்னு இருக்கு. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி எடுத்தேங்கிறத விட இனி இந்த கம்யூனியனை, இந்த திரு விருந்த, இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும், இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உண்மையா அசட்டை பண்ணாம, அலட்சியப்படுத்தாம, சடங்காச்சாரமா எடுக்காம, கடமைக்காக எடுக்காம, எடுக்காட்டி யாராவது ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லி எடுக்காம, இது முதல் கொண்டு உண்மையாய் உத்தமமாய் இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு நிதானித்து நான் எடுக்க போகிறேன். இது என் ஜீவனுக்கான வழி, ஜீவ மார்க்கத்திற்கான வழி. இது தைரியமாய் நான் நுழைப்பதற்கு வழிவகை செய்கிறது. அந்த ஒரு தீர்மானத்தோடு கூட நான் இனி இந்த திருவிருந்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க எல்லாம் உங்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் இனி இது வரும் அளவும் உண்மையாய் உத்தமமாய் எடுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இது முதல் கொண்டு நாங்கள் திருவிருந்தை உண்மையாய் உத்தமமாய் எடுக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவித பாதுகாப்போடு எங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.